காலை வணக்கம். புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவ என்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சபரி அண்ட் சௌமியா குர காலை வணக்கம். காலை வணக்கம் சௌமியா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுடைய ஃபேமிலியில வந்து யார் யாரெல்லாம் இருக்கா? எல்லாருமே இருக்காங்களே, அம்மா அப்பா தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா சித்தி, அப்புறம் சித்திக்கு பொண்ணு கொடுத்தவங்க, பொண்ணு கொடுத்தவங்க சொந்தக்காரங்க. அப்படின்னா நானும் ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லுவாங்க. அதாவது உங்க வீட்டுல வந்து நீங்க கூட்டு குடும்பமா இருக்கீங்களா அப்படிங்கறதுக்காக தான் நாங்க கூட்டு குடும்பம் தான். நல்லா இருக்கும் இல்லையா? ஏன்னா வந்து பாட்டி தாத்தா கூட எல்லாம் வந்து இருக்கும்போது சோ உங்க பாட்டி தாத்தா கிட்ட வந்து நீங்க வந்து என்ன ஹெல்ப்புக்காக வந்து போவீங்க? எப்பயுமே அது வந்து எப்பயுமே பாக்கெட் மணி அப்பா கிட்ட கொடுக்க மாட்டாங்க. தாத்தா பாட்டிட்ட போனா உடனே அப்படி சுருக்கு போயிருந்து எங்க பாட்டி எடுத்து கொடுத்துருவாங்க. ஒரு 10 rupees ஜாலியா போய் தெரியும் இதுக்காக தான் வந்து போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து வீட்டுல எங்க அப்பா அம்மா திட்டுறாங்கன்னா சப்போர்ட்காக தான் போவேன். ஏன்னா அவங்க மட்டும் தான் என்ன திட்ட மாட்டாங்க. என் பாட்டி வந்து எனக்கு வந்து எங்க அம்மா வந்து ஒரு 100% பிடிக்கும் அப்படின்னா என் பாட்டி வந்து எனக்கு ஒரு 200% பிடிக்கும். அப்படிதான் போகும். இது உங்க அம்மாக்கு தெரியுமா? அம்மாக்கு தெரியும். என்னன்னா எனக்கு வந்து எங்களுக்கு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி. யார் என்ன திட்டினாலும் பாட்டி என்ன திட்ட விட மாட்டாங்க. ஸோ எங்க பாட்டி மட்டும்தான் எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் இப்போ அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி. எப்படி சொல்கிறது, அது ஒரு பாட்டி. நான் அம்மாயின்னு தான் கூப்பிடுவேன். எங்கள் சைடெல்லாம் அம்மாயி அப்படின்னு தான் கூப்பிடுவோம். அம்மாயி அப்படின்னா ஒரு ஃபீல், எப்படி சொல்கிறது, அம்மா மாதிரி நல்ல ஃபீல். நல்ல விஷயம் தான் சபரி. எதுக்காக இந்த கேள்வி வந்து கேட்டேன்னா, இன்னைக்கு வந்து நம்மளுடைய கூட்டு குடும்பம் கலாச்சாரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போயிட்டே இருக்கு. நாம ஒரு பக்கம் வந்து டெக்னாலஜியில் வந்து இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட், இத்தனை ஏவுகணையை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னாலும் நம்மளுடைய அந்த ரூட்ஸ் அப்படிங்கிறது வந்து அழிஞ்சிட்டே வருது. கண்டிப்பாக. இதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு தனியாக வந்து இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து நிறைய பேர் பாதுகாத்துக்கிறதுக்கு, அவங்கள வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆட்கள் இல்லைன்றதுக்காகவே அதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தால் இதோட தேவைகள்லாம் இல்லாமலே போயிருக்கும்ல. ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தால் இந்த இத்தனை ஹோல்டேஜ் பீப்புள்ஸ்லாம் தேவையே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்ச நாள்லாம் போச்சுன்னா நம்ம வந்து டிவியில தான் போட்டு காமிக்க போகிறீங்க. பற்றியா இதான் உங்கள் பாட்டி, இதான் உங்கள் தாத்தா இப்படிலாம் இருக்கும். ஓ தாத்தா பாட்டிலாம் இதான் லீட் இன் லைஃப் அப்படின்லாம் சொல்லுவாங்க போல. ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. ஓகே ஃபைன். இன்னைக்கு ஏன் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வந்து இந்த ஓல்டேஜ் பீப்புளை பற்றி பேசிட்டு இருக்கோம் தெரியுமா? ரொம்ப சென்டிமெண்டலாக நம்ம தாத்தா பாட்டிகள் பற்றின மெமரிஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா எனக்கு வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் நேஷனல் ப்ரொடெஸ்ட் டே. சீனியர் சிட்டிசன் நேஷனல் ப்ரொடெஸ்ட் டே. ஓகே, இந்த டேல நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணி ஒரு விஷயம் வந்து கவனிக்கணும். சீனியர் சிட்டிசன் நேஷனல் ப்ரொடெஸ்ட் டே. ப்ரொடெஸ்ட்னா வந்து ஒரு போராட்டம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வயதானவர்கள் அவங்களுக்கான உரிமைகளை வந்து போராடி வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இருந்தது. பட் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாறிட்டு வருது. நல்ல விஷயம் அப்படின்னாலும் இன்னும் நிறைய மாற்றங்கள் வந்து வர வேண்டி இருக்கு இல்லையா? ஸோ அது என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கு, இப்படி நிறைய விஷயத்தை பத்தி நம்மளுக்கு சொல்றதுக்காக 2 ஸ்பெஷல் கெஸ்ட் நம்மளுடைய ஸ்டுடியோக்கு வராங்க. அப்ப நம்ம கெஸ்ட் வரதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வழக்கம் போல நான் என்ன போறோம் அப்படின்னா ஒரு அருமையான முத்திரையை பார்த்துடலாமா? பார்க்கலாம். உதயயுகம் நேயர்களுக்கு வணக்கம். முத்திரைகள் தினந்தோறும் புதுவிதமான பலன்களை நமக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தொடரில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஆணை முத்திரை என்ற ஒரு சுலபமான அருமையான முத்திரை. இந்த முத்திரை நமக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சுவாச பாதை அலர்ஜி சரியாகும். 2வது நுரையீரல் பலப்படும். 3வது பெருங்குடலுக்கான ஒரு பலத்தை கொடுக்கும். பெருங்குடல் பலம் பெற்றுச்சுனாலே நம்மளுடைய பாதி நோய்கள் தீர்ந்த மாதிரி பெருங்குடல் பலம் பெறும். அதற்கு அடுத்தது முக்கியமான ஒன்று சொல்ல போகிறேன். இது என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரட்டை விடுவதை தடுக்கும். குரட்டை விடுவது சீக்கிரமாக சரியாகிவிடும். இது வந்து ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி நிறையா வந்து வெளிநாடுகளில் வந்து விவாகரத்து வரைக்கும் போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையான இந்த குரட்டை விடுவதற்கு நம்ம எவ்வளோ எளிமையாக தீர்வு வைத்திருக்கிறோம் பாருங்கள். இந்த முத்திரைக்கு பெயர் ஆணை முத்திரை. ஆணை முத்திரை எப்படி செய்வது? உங்களுடைய கைகளில் நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் பெருவிரலினுடைய நுனியில் தொட்டு மற்ற 2 விரல்களையும் நீட்ட வேண்டும். பெருவிரல் நுனியில் அப்படி தொடுற இடத்துல வந்து ஒரு வட்ட வடிவம் உருவாக்கணும். இந்த முத்திரைக்கு பெயர் ஆணை முத்திரை. குரட்டை விடுவது என்பது பார்த்திங்கன்னா, நம்ம தூங்கும் விதத்தில் மல்லாக்கப்படுத்து தூங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக குரட்டை வரும். ஏன்னா தூங்கும் முறைகளில் 4 முறை இருக்கிறது. ஒன்று வந்து குப்புறப்படுத்தி தூங்குவது, அது எல்லா உயிரினங்களும் செய்யக்கூடியது. மல்லாக்கப்படுக்க தெரிந்த ஒரே மிருகம், மகிழ்ச்சியாக சிரிக்க தெரிந்த ஒரே மிருகம் மனிதன் மட்டுமே. அந்த வகையில் 2வது வகை மல்லாக்கப்படுத்தி தூங்குவது. 3வது வந்து இடது பக்கம் படுத்து தூங்குவது. 4வது வலது பக்கம் படுத்து தூங்குவது. இப்படி இந்த 4 வகை தூக்கத்தில் மல்லாக்கப்படுத்து தூங்குவது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய சுகமாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு வந்து இந்த குரட்டை என்ற ஒரு பெரும் தொந்தரவும் நமக்கு சேர்ந்துடும். வாய் துர்நாற்றமும் நம்மளை விட்டு போகாது. இப்போ இதிலிருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா முதலில் இந்த தூங்கும் முறை வலது பக்கமோ இடது பக்கமோ மாற்றி படுக்க வேண்டும். அடுத்ததாக இந்த முத்திரையை தொடர்ந்து செஞ்சுட்டு வர வேண்டும். செஞ்சுட்டு வந்தீங்கன்னா 21 நாட்கள் விடாமல் நம்ம செய்யணும்.
21 நாளில் வந்து இந்த முதிரை பலன் தெரிய ஆரம்பிக்கும். குரட்டை விடுவது முழுவதுமாக நமக்கு நின்று போயிருக்கும். அந்த ஒரு அதிசயத்தை நாம் அனுபவிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நுரையீரல் கோளாறுகள், சுவாசம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஆஸ்துமாவினுடைய ஆரம்ப கட்டங்கள், ஆஸ்துமாவுக்கு தனியாக முதிரை இருக்குது. ஆரம்ப கட்டமாக சுவாசம் விடுவதற்கு சிரமமாக இருப்பது, மூச்சை அடைப்பது போல் இருப்பது, வேகமாக ஓடும் பொழுது சரியான விதத்தில் சுவாசிக்க முடியாமல் இருப்பது, மூக்கு அடைப்பு ஏற்பட்டு கொள்வது, இந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கெல்லாம் இந்த ஆணை முதிரை அற்புதமான ஒரு முதிரை. ஆணை முதிரை எப்படி செய்வது என்று மீண்டும் ஒரு முறை பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் பெருவிரலின் நுனியில் தொட்டு அப்படி ஒரு வட்ட வடிவத்தை உருவாக்கணும். மற்ற 2 விரல்களும் அப்படி நீட்டி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு வட்ட வடிவம் உருவாக்கணும். நீங்கள் பெருவிரலுக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு வட்ட வடிவம் உருவாக்கணும். முதிரை நம்ம சரியாக செய்கிறோம் அப்படின்னா 2 நிமிடம் முடிவதற்குள்ளாகவே இந்த இடத்துல வந்து ஒரு துடிப்பு தெரியும். உங்களுக்கு விரல்களினுடைய சந்திப்பில் ஒரு மின் ஓட்டம் ஏற்படுவதை நீங்கள் உணர முடியும். குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக 30 நிமிடம் வரைக்கும் நம்ம செய்யலாம். இந்த மாதிரி முதிரைகளை செய்வதன் மூலமாக நம்மளுடைய பலவிதமான நீண்ட நாள் பிரச்சனைகளை எளிமையாக தீர்த்து கொள்வதற்கு இது ஒரு அத்தியாவசியமான முறையாகும். இந்த முறையெல்லாம் பழைய காலத்தில் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா குருகுல கல்வி முறையில் இருந்ததுனால அனைவரும் பயன்படுத்தி கொண்டு இருந்தார்கள். இன்று நம்மகிட்ட இந்த மாதிரியான ஒரு கல்வி முறை கிடையாது. பாடத்திட்டத்தில் எதுவுமே நம்மளுடைய பாரம்பரியமான மருத்துவ முறைகளை கொண்டு வந்து சேர்ப்பது ஒரு இதுவரைக்கும் வழக்கத்தில் இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம், இதெல்லாம் நம்மகிட்ட வந்து பயன்படுத்த முடியாத மாதிரி போயிடுச்சு. இப்போ நம்ம இனிமேல் வந்து பயன்படுத்துவதற்கான ஆவணங்களை நம்ம கண்ணா அறக்கட்டளை உருவாக்கியிருக்கிறோம். அதன் மூலமாக நீங்கள் இதனுடைய முழுமையான பலன்களை அடைய முடியும். விரல்களே மருத்துவர் என்ற ஒரு உன்னதமான தீர்வு உங்களுக்கு இதன் மூலம் கிடைக்கிறது. இந்த மாதிரியான முதிரைகளை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக நீண்ட நாள் பிரச்சனைகளை, எந்த விதமான மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தாலும் சரி, எந்த விதமான மருத்துவ முறைகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தாலும் சரி, அது கூடவே இந்த முதிரைகளை தொடர்ந்து செய்யும் பொழுது முழுமையான தீர்வு விரைவில் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தாராளமாக நம்பலாம். இதை தொடர்ந்து பயன்படுத்தி நீங்களும் அதற்கு ஒரு ஆதாரமாக அமையலாம். இந்த மாதிரி முதிரைகள் பலவும் கற்றுக்கொள்வோம். முதுமையில் மகிழ்ச்சி மனதில் கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தினந்தரம் இந்த முத்திரைகளை பார்க்குறப்ப எனக்கு என்னமோ தெரியல, நம்ம மாஸ்டர்ஜி வந்து அப்படியே ஃபுல்லாக அப்படியே இன்ஸ்பயர் ஆகிட்டே வந்துட்டு இருக்காரு. ஆனால் இந்த முத்திரைகளை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த இன்ஸ்பிரேஷன் ஒரு நல்ல கோச்சிங்லாம் போயிட்டு இருக்கு தெரியுமா உனக்கு? ஓகே, பட் நீங்கள் உண்மையாகவே பண்ணுறீங்களா இல்லையான்றது வந்து நான் இந்த சின்ன பிரேக்கில் வந்து உங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நான் டெஸ்ட் பண்ணி உனக்கு ஒரு முத்திரை செஞ்சு கேமரோட தானே புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று வெல்கம் பேக். புதியகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவா என்று கேட்டுட்ருக்கீங்க. சபரி அண்ட் சௌமியாக்கிற நம்ம எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைவலி வந்ததுன்னா வந்து டக்குன்னு வந்து ஏதாவது டேப்லெட் எடுக்கணும் அப்படின்னு வந்து தோணும். இல்லைனா வந்து தைலம் எடுத்து வந்து அப்ளை பண்ணிப்போம். அதே மாதிரி ஃபீவர்னா நாமளே டாக்டர் மாதிரி வந்து ஃபீல் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிப்போம். நம்ம டேப்லெட் போடுறதோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ என்கிட்ட வயிற்று வலியோ கால் வலியோ தலைவலின்னு வச்சுக்கோ, உடனே நான் சொல்லிவிடுவேன், நீ என்ன பண்ணுறனா அந்த பச்சையில் 2 மாத்திரை, செகப்பில் ஒரு மாத்திரை, வெள்ளையில் ஒரு மாத்திரை போடு, உடனே போயிடும் அப்படின்றோம். ஏன் எதுக்காக இந்த டாக்டர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இது ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரியாமலே நம்ம நிறைய விஷயம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம் அப்படின்னாலும் வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து இந்த நேச்சுரோபதி மாதிரியான விஷயங்கள், நம்மளுடைய சித்த வைத்தியம், நம்மளுடைய பாட்டி வைத்தியம், கை வைத்தியம் சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு மருந்து நீங்கள் வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து அதை வந்து குணப்படுத்தும். இவங்க தான் எடுத்துக்கணும், அவங்க தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு க்ரைட்டீரியா இல்லாமல் வந்து இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலையில் கூட எனக்கு தொண்டைக்கட்டு செமையாக இருந்தது. என்னால் வர முடியுமா என்னன்னு தெரில. நான் வர நிறைய திட்டலாம் வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னா உடனே என்ன பண்ணால் எங்கள் பாட்டி டக்குன்னு ஒரு இஞ்சி சுக்கு அதெல்லாம் போட்டு டக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சு சின்ன கஷாயம் வச்சு கொடுத்தாங்க பாரு, உடனே எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இதுதான் வந்து பாட்டியின் கைப்பக்குவம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நேச்சருங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். நேச்சுரோபதி பற்றி இப்போ டாக்டர் நிவேத் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம், பார்க்கலாம். நம்ம இயற்கையில் என்ன சொல்றோம்னா, மனதும் உடலும் சுவாசமும் ஒன்றுக்கொன்று இணையாம வேறுபாட்டோடு ஒத்திசையாமல் செயல்பட்டு இருந்துச்சு அப்படின்னம்னா அதான் நோய்னு சொல்கிறோம். இதுதான் யோகா டேர்மில் வியாதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வியாதி வர்றதுக்கு 2 விதமான காரணங்கள் இருக்குது. ஒன்று ஆதிஜ வியாதி அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று அநாதிஜ வியாதி. ஆதிஜ வியாதி அப்படின்னம்னா மனதுனால மனம் தொந்தரவாகிறதுனால ஏற்படக்கூடிய வியாதிகள் ஆதிஜ வியாதி. அநாதிஜ வியாதி அப்படின்னம்னா மனசு சம்மந்தம் இல்லாமல் விபத்துகள்னால, இயற்கை சீற்றங்களான வெள்ளம், புயல், இந்த மாதிரி நிலநடுக்கம், இதனால் வரக்கூடியது எல்லாமே வந்து அநாதிஜ வியாதிகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆனால் உலகத்தில் இன்றைக்கி 97% நோய்களுக்கு இந்த ஆதிஜ வியாதி மனது தான் காரணமாக இருக்குது.
இந்த இயற்கை சீற்றத்தினால் வரக்கூடியதும் விபத்துகள்னால் வரக்கூடியதும் இன்றைக்கி வந்து ஒரு 3% சொன்னோம் அப்படின்னா இது 97% இந்த மனதனால் வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறாங்க. இப்போது நம்மளுடைய உடம்புடைய தன்மை, அதாவது உயிரோட தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயம் வருது, உதாரணத்துக்கு ஒரு பாம்பு வருது, அல்லது ஒரு தீப்பிடிச்சு ஒரு பக்கம் தீ எரிஞ்சிட்ருக்கு, ஒரு கட்டடம் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னம்னா அந்த இதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக நமது உடம்புல கூடிய ஒவ்வொரு செல்லும் அதுக்காக வேலை செய்யும். இப்போ அந்த சமயத்தில் நம்ம கை கால்கள் வந்து வேகமாக அசைவுகள் ஏற்படுத்தணும். அந்த காரணத்தினால கை கால்களுக்கு அதீதமான அளவு கேலரிஸ் தேவைப்படுது. அதனால் சர்க்கரையானது நம்ம ரத்தத்தில் அதிகரிக்கும். அதே மாதிரி ப்ரெஷர் அதிகமாகணும். ஏன்னா அப்போ தான் வந்து எந்தெந்த இயக்க உறுப்புகளுக்கு, பொதுவாக உள்ளுறுப்புகளுக்கு கூடிய ரத்தமானது இயக்க உறுப்புகளுக்கு வர்றது காரணமாக அந்த இரத்த குழாய்கள்லாம் சுருங்கி இரத்த ஓட்டமானது கை விரல்களுக்கும் நுனிகளுக்கும் இயக்க உறுப்புகளுக்கு வர ஆரம்பிக்கும். இதுகளுக்கு அதிகமான இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு ஆக்சிஜனும் பிராணவாயும் அதிகமாக தேவை. அதனால் நம்மளுடைய சுவாசம் பார்த்திங்கன்னா வேகமாக இருக்கும். தசைகள் எல்லாம் வந்து இறுக்கமடைய ஆரம்பிக்கும். சில சமயம் வந்து இந்த பிளாடர் மசில்ஸ் எல்லாம் லூசன் ஆகிடும். இப்போ ஏதாவது ரொம்ப ஒரு எமர்ஜென்சி கண்டிஷனில் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து யூரின் போயிடுவாங்க. குழந்தைகளை வந்து மிரட்டணும், டென்ஷன் ஆனாங்க, ஸ்ட்ரெஸ் ஆனாங்கன்னா மோஷன் போயிடுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்த பிளாடர் மசில்ஸோடைய வீக்னஸ் ஆர் அந்த ரிலாக்ஸேஷன் நம்ம சொல்லுவோம், அந்த டென்ஷனால் ஏற்படக்கூடியது. இப்போது இந்த ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஒரு சூழ்நிலை, அவசரமான சூழ்நிலை, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, அல்லது ஒரு பாம்பை பார்க்குறோம், அது ஒரு தீப்பிடிக்குது, இந்த மாதிரி சமயங்களில் இது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு கால், எமர்ஜென்சி கால். இதுக்கு வந்து பாடி வந்து இது எல்லாமே ரியாக்ட் பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும். இதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா யூஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த யூஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லது பண்ணக்கூடியவை. ஆனால் அதே இதை நம்ம யாராவது ஒருத்தர் நம்மளைய அவமானப்படுத்திடுறாங்க, நம்மளுக்கு ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது, நம்ம நினச்ச மாதிரி ஒரு விஷயம் நடைபெறலை, இந்த மாதிரி சமயங்கள்லையும் நம்மளுடைய மனதானது ஸ்ட்ரெஸ் ஸ்டேஜுக்கு போகும். இப்போது ஒரு அவசரமான நேரத்தில் ஒரு ஆக்சிடெண்ட், எமர்ஜென்சி கண்டிஷனில் உயிர் தப்பிக்கிறதுக்கு என்னென்ன மாற்றங்கள் நம்ம உடம்புல ஏற்படுமோ அதே மாற்றங்கள் நான் வந்து மனசு டென்ஷன் ஆகையிலையும் ஸ்ட்ரெஸ் ஆகையிலையும் அதே மாற்றங்கள் ஏற்படும். இப்போது இரத்த குழாய்கள் வந்து சுருக்கமாகும், சர்க்கரையோடைய அளவு அதிகமாகும், பிராணவாயு வந்து அதிகமான தேவை ஏற்படுறதுனால வேகமாக சுவாசம் எடுப்போம், நம்மளுடைய தசைகள் எல்லாமே வந்து சுருக்கமாகும். இப்போ இது எல்லாமே வந்து ஒரு பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் இதெல்லாமே மறைஞ்சிரும். ஆனால் என்னை யாராவது ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஸ்டிமுலையானது எப்போவுமே நினச்சிட்ருக்கும். நான் எப்போல்லாம் என்னை திட்டாங்கன்னு நான் நினைக்கிறேனோ அப்போவெல்லாம் என்னோடய உடம்புல இந்த மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இது வந்து ஒரு பெர்மனன்ட் சேஞ்சஸை க்ரியேட் பண்ணும். அப்போது அடிக்கடி சர்க்கரையோட அளவு அதிகமாகிறதும், அடிக்கடி இரத்த குழாய்கள் சுருங்கி ப்ரெஷர் அதிகமாகிறதும் இது தொடர்றப்போ இதுவே வந்து லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ், அதாவது சர்க்கரை நோயாகவும் ப்ரெஷர் நோயாகவும் மாறுது. இதே பிராணவாயு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னம்னா அவங்களுக்கு வந்து ஆஸ்துமா ப்ராப்ளமாக மாறுது. தசைகள் எல்லாமே வந்து இறுக்கமாகிறது அதிகமாகிறப்போ ஒவ்வொரு ஜாயின்ஸ்லேயும் வந்து இது ஆர்த்ரைட்டிஸ் ஆகும், சம்டைம்ஸ் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஆகும் இது மாற ஆரம்பிக்குது. ஸோ இந்த நோய்கள் எல்லாமே நம்மளுடைய மனதினால் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளாக இருக்குது. இது அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நம்ம வந்து அந்த பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ளாமல் சப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய பாஸ் வந்து என்னை திட்டிடுறாங்க, ஆனால் அந்த பாஸை வந்து நான் தப்பே பண்ணலைங்கிறத நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் முடியலை. அப்போ என்ன ஆகுது, வெளியில் நான் வந்து ஸ்மைல் பண்ணுறேன், ஆனால் உள்ளுக்குள்ளே என்னோடய மனசில் ரொம்ப டென்ஷன் ஆகி நான் வந்து உள்ளுக்குள்ளே அழுதுட்டுருக்கேன். இப்போது என்னோடய உடம்புக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நான் சிரிக்கிறப்ப என்ன ஆகுனா உள்ளுக்குள்ளே ரிலாக்ஸ் ஆகணும். ஆனால் இது நான் வெளியில் சிரிக்கிறேன், உள்ளுக்குள்ளே அழுகிறேன். இப்போது என்னோடய உள்ளே இருக்கிற உறுப்புகளுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகுது. இதனால் என்ன ஆகும், செல்லுலார் அப்நார்மாலிட்டிஸ், அதாவது செல் வந்து மியூட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த செல்லுலார் மியூட்டேஷன் அப்படின்னம்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய உட்கருவானது மாற்றம் ஏற்பட்டு அது மியூட்டேஷன் ஆகிறப்போ கேன்சர் செல்ஸாக மாற ஆரம்பிக்கும். இந்த கண்டிஷனில் கேன்சர், அதாவது அந்த உறுப்பில் குறிப்பிட்ட கேன்சர் உருவாகுது. அதே மாதிரி நம்மளுடைய ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ், அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இது எல்லாமே சப்ரெஸ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய வியாதிகளாக இருக்குது. ஸோ மனது நல்லா இருக்கிறப்போ உடலும் மனதும் சுவாசமும் ஒருங்கிணைந்து முழு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும். ஆனால் இது மனது பதட்டமாகிறப்போ மனசும் கெட்டு போயிடுது. அதனால் சரியான சமிக்ஞை கிடைக்காம, கட்டளை கிடைக்காம உடல் உறுப்புகள் சரியாக வேலை செய்யாமல் தாறுமாற வேலை செய்ய ஆரம்பிக்குது. இதன் விளைவாக சுவாசமும் மாறுது. இப்போ இதெல்லாம் ஒன்றுக்கொன்று முரண்படுறப்போ அது வியாதியாக உருவாகுது.
எப்படி எங்கள் பாட்டி வந்து நேச்சராக எனக்கு ஒரு ரெமெடி கொடுத்தாங்களோ அதே மாதிரி நிவேதா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டக்குன்னு நேச்சுரோபதியில் ஒரு ரெமெடி கொடுக்குறாங்க பார்த்தியா. அதான் அவங்க ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா உணவே மருந்துன்ற கான்செப்டை நம்ம என்றைக்குமே வந்து மறக்கக்கூடாது. ஆனால் எனக்கு இப்போ வந்து தெளிவாக புரிஞ்சு போச்சு. என்ன தெரியுமா, டக்குன்னு நம்ம இப்போ ஒரு பிரேக் போய் ஆகணும். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று புதியகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியா வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் சௌமியா அண்ட் சபரி. இப்போ அடுத்து வந்து உங்களுடைய ஃபேவரட் பகுதி வந்து எனக்கும் வந்து நம்ம புதுச்சேரி சரவணன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். என்ன கனெக்ஷன் அது? மடல் ரீதியான என்னன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னென்ன ரெசிபிலாம் சொல்கிறதோ அன்றைக்கே நம்ம வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்த்துருவேன். வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. அப்போனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போகும்போதே மார்க்கெட்டில் வந்து 1 கிலோ பப்பாளி 1 கிலோ ஆரஞ்சு வாங்கிட்டு போயிடுறீங்க. ஆனால் ஏன்னா எப்பயுமே எல்லாருக்கும் கிடைக்கிற ஈஸியான பப்பாளி ஆரஞ்சு வச்சு இவ்வளோ செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சரவணன் சார் மட்டும்தான். இன்னைக்கு என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி ஆரஞ்சு சாலட். ஓகே, எப்படி பண்றாருன்றத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு பப்பாளி ஆரஞ்சு சாலட். எப்படி செய்யலாம்னு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். பப்பாளி தோல் உரித்தது, ஆரஞ்சு தோல் உரித்தது, மிளகு சீரக பொடி, நாட்டு சர்க்கரை. முதல்ல தோல் உரித்த பப்பாளியை இதில் போட்டுடுறோம். இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, அதாவது சுவைக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையை கலந்துக்கிறோம். அதிகம் இல்லாமல் ஆரஞ்சு இது கூட கலந்தும் சாப்பிட்லாம், ஜூஸும் புழிஞ்சிடலாம். இப்போ நான் ஜூஸ் பிடிக்கிறேன், நீங்கள் சாப்பிடும்போது கலந்து சாப்பிட்லாம். பப்பாளி கூடுதல் சுவையாக இல்லை அப்படின்னாக்கா கலந்து சாப்பிட்டா நல்லது. கூடுதல் சுவையாக இருக்கும்போது ஜூஸ் புழிஞ்சிட்டோம்னா நல்லாது. பப்பாளி பழம் பீட்டோ கரோட்டின் உள்ளது, அதை கெடாமல் இருக்கிறதுக்கு ஜூஸ் வந்து இந்த சிட்ரிக் ஜூஸை பயன்படுத்துகிறோம். இந்த ஆரஞ்சு ஜூஸை பயன்படுத்துகிறோம். ஆரஞ்சு ஜூஸ் சீக்கிரம் கெடாது. இது எலுமிச்சை வகையை சேர்ந்தது, ஆனால் இதை பயன்படுத்துகிறோம். இப்போ இது ரெண்டும் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது கொஞ்சம் புளிப்பு சுவையோட திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டை மாற்றுறதுக்காக மிளகு சீரக பொடி கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சீரக பொடி. இது வந்து துண்டு துண்டாகவும் இருக்கலாம், இப்படி நசுக்கிக்கலாம், எப்படி வேணால் எந்த வடிவத்தில் சாப்பிட்டாலும் ஒன்றும் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இயற்கையில் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அந்த தன்மை தான் மாற்றக்கூடாது, தவிர வடிவத்தை மாற்றலாம். வடிவத்தை மாற்றி சாப்பிடும்போது எந்த விதமான பக்க விளைவு எதுவும் ஏற்படாது, ரொம்ப நல்ல விளைவை தான் ஏற்படுத்தும். இப்போ சுவையான பப்பாளி ஆரஞ்சு சாலட் தயாராக இருக்குது. இதை வந்து நேரடி உணவாகவும் பயன்படுத்தலாம். இந்த உணவை வந்து தொடர்ந்து சாப்பிடும்போது எந்த வயதில் இது ஆரம்பிக்கிறாங்களோ அந்த வயதை அப்படியே தக்க வச்சிடும். இளமையான தோட்டத்தை கொடுக்கும், பளபளன்னு முகத்தை பளபளன்னு ஆக்கும். பீட்டோ கரோட்டின் அதிகம் உள்ளது, முடி கொட்டுறது நிறுத்தும். நிறைய பயன் இதில் இருக்குது. பப்பாளி சூடுன்ற மாதிரி சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. தேங்காய் சாப்பிட்டதுக்கப்புறம் பப்பாளி சாப்பிடும்போது முழுமையான பலன் உடலுக்கு கிடைக்கும். வேறு ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி. சொன்னா இல்லையா, பப்பாளி ஆரஞ்சு வச்சு ஒரு சாலட் எவ்வளோ அருமையான ஒரு விஷயம் இல்லை? இந்த ஆரஞ்சு இருக்கு இல்லையா, அதோட தோலை வந்து நம்ம வந்து தூக்கி போடுறோம். ஏன்னா அதுவே பார்த்தீங்கன்னா பயங்கரமான மெடிசனல் வேல்யூ. நம்ம யூஸ் பண்ணுற நிறைய காஸ்மெட்டிக்ஸில் ஃபேஸ் க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் அந்த ஆரஞ்சு பவுடர் தான் வந்து சேர்க்குறாங்களாம். பாரு, எனக்கு அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாதனால எனக்கு அதை பற்றி தெரியாம வந்துருச்சு. நேச்சுரல் பியூட்டி. இதுக்கு மேலே உங்ககிட்ட இதை பற்றி நான் பேச போகிறது இல்லை. ஏன்னா இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர் சிட்டிசன் நேஷனல் ப்ரொடெஸ்ட் டேயில் வந்து பேசுறதுக்காக நம்ம கெஸ்ட்டும் வந்துட்டாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவை இன்று. வெல்கம் பேக். புதியகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை என்ற வித் சபரி அண்ட் சௌமியா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் நேஷனல் ப்ரொடெஸ்ட் டே, ஓகேவா? இதுக்காக சிறப்பு விருந்தினர் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்பேஜ் இந்தியா அப்படிங்கிற என்ஜிஓலேருந்து சிவகுமார் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். அண்ட் தமிழ்நாடு சீனியர் சிட்டிசன் அசோசியேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரி டி ராஜசேகர் அவர்களும் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், முதல்ல உங்களுடைய அமைப்பை பற்றி சொல்லுங்கள், இந்த தமிழ்நாடு சீனியர் சிட்டிசன் அசோசியேஷனோட செயல்பாடுகள் பற்றியும் சொல்லுங்கள், அண்ட் இந்த நாளுடைய முக்கியத்துவம் பற்றியும் சொல்லுங்கள். இந்த அமைப்பு வந்து 1987 ஆரம்பிச்சது. அப்போ ஒரு பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் மாதிரி அண்ணா நகரில் சென்னையில் ஆரம்பித்தாங்க. அப்புறம் போக போக இது வளர்ச்சி அடைந்து இன்றைய தேதியில் 2500 பேர் அதில் அங்கத்தின ஆயுள் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இது வெறும் பென்ஷனர்ஸ் மட்டும் அல்ல, பென்ஷன் அல்லாத சீனியர் சிட்டிசன்ஸு கூட இதில் மெம்பராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி இப்போ நடந்துட்டு வருது. ஒரு மெம்பர் ஆனால் அவங்களுடைய துணைவியாரும் இதில் ஆட்டோமேட்டிக் மெம்பர்ஷிப் அவங்களுக்கு கிடைக்கிது. இப்போ 2500 பேர் இந்த அசோசியேஷனில் மெம்பராக இருக்காங்கன்னா இந்த பலன் வந்து ஒரு 5000 பேர் ஜனங்களுக்காவது போய் அடைகிற மாதிரி இருக்குது இப்போ நிலைமை.
இதில் எல்லா விதமான முதியோர்கள் பிரச்சனைகள்லாம் நாங்கள் கவனிக்கிறோம். முதியோர்களுக்காக என்னென்ன சலுகைகள் அரசாங்கத்திலிருந்து பெற்றுத்தரணுமோ அதெல்லாம் அதுக்காக பணம் கொடுத்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அரசியல்வாதிகள்லாம் சந்தித்து அவங்களுக்கெல்லாம் இந்த கோரிக்கைகள்லாம் வச்சு இது மாதிரி ஒன்றுனா பெற்று தந்திருக்கோம். ரயில்வே கன்செஷன், டாக்ஸேஷனில் கன்செஷனு, அப்புறம் இது இன்வெஸ்ட்மெண்ட்டில் கன்செஷன். இப்போல்லாம் பேங்க்கில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸு அவங்களுக்கு 60% இல்லை 3/4% கூட கொடுக்குறாங்க. இதெல்லாம் நாங்கள் போராடி வாங்கின சில சலுகைகள் ஓவர் தி இயர்ஸ் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட் டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இது 2010 ஆரம்பித்தோம். என்னுடைய குறைகள்லாம் யாரும் கேட்குறதில்லங்கிறதுக்காக அது ஒரு ப்ரொட்டஸ்ட்டுன்னு ஆரம்பித்தோம். இன்ன தேதியில் அது நாங்கள் ப்ரொட்டஸ்ட் டேன்னு சொல்கிறதில்ல. ஏன்னா ஒரு எதிர்ப்பு அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு இயக்கமாக யாரும் நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேரை மாற்றிருக்கோம். இப்போ ஒரு அவேர்னஸ் டே அப்படி தான் சொல்கிறோம். இப்போ ரெண்டாவது கவர்மெண்ட்லேயும் ஏதோ கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த பர்டிகுலர் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லா அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளெல்லாம் போய் சந்தித்து அவங்களுக்கு எடுத்து சொன்னோம், நீங்கள் சீனியர் சிட்டிசன்களுக்காக என்ன செய்ய போகிறோங்கன்றத உங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலேயே சொல்லுங்கள் அப்படின்னு. அப்படி எல்லா கட்சிகளும் சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் வந்திருக்கு. பொதுஜனங்களிடத்துலையும் இப்போ ஒரு சீனியர் சிட்டிசன்னா ஒரு மரியாதை மதிப்பு ஏற்பட்டிருக்குது. அவங்களுக்கு சில சலுகைகள் செய்யணுங்கிற எண்ணம் தோன்றியிருக்கு. ஓகே. ஸோ அது அந்த அளவுக்கு ஒரு 2-3 வருஷமாக நாங்கள் செய்த போராட்டம் இப்போ பலன் தந்துருக்குது. இதே டெம்போவை மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஓகே, ப்ரொட்டஸ்ட் டேயில் ஆரம்பித்து அடுத்து அவேர்னஸ் டேயில் வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் சூப்பரான ஒரு ஸ்பெஷல் டேவாக மாறணும் அப்படின்னு சொல்கிறோம். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், ஹெல்பேஜ் இந்தியா அப்படிங்கிற என்ஜிஓ பற்றி சொல்லுங்கள், உங்களோட செயல்பாடுகளை பற்றியும் சொல்லுங்கள் சார். எங்களுடைய நிறுவனம் 1978ஆம் ஆண்டு டெல்லியை தலைமையகமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 37 இயர்ஸாக எங்களுடைய நாங்கள் 33 இடங்களில் எங்களுடைய பிரான்ச் அலுவலகம் இருக்குது. இந்த பிரான்ச் அலுவலகங்கள் மூலமாக ஏறத்தாழ 1 மில்லியன் 10 லட்சம் முதியோர்களுக்கு மேற்பட்டவர்களுக்கு நாங்கள் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் நாங்கள் உதவி செய்கிறோம். இதற்கு அரசாங்கம் எங்களுக்கு 10% டேக்ஸ் சர்டிஃபிகேட் எக்ஸம்ஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்து அரசாங்கம் உதவி செய்து பள்ளி மாணவர்கள் போலையும் ஐயா போன்ற பெரியவர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுடைய தனிப்பட்ட டொனேஷன்ஸு, கார்ப்பரேட்ஸு, பேங்க்ஸு அவங்களுடைய டொனேஷன்ஸ் மூலமாகவும் நாங்கள் முதியோர் நலத்திட்டங்கள் ஏகப்பட்டவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏறத்தாழ ஒரு 102 நடமாடும் ஊர்திகள் இந்தியா பூரா நாங்கள் முதியோர்களுக்காக நடமாடும் மருத்துவ மையங்கள் வச்சு அமர்த்திக்கிட்டு இருக்கோம். இது போக ஃபிசியோதெரப்பி சென்டர்ஸு, முதியோர் இல்லங்கள், பாதுகாப்பு மையங்கள் நிறையா வச்சுருக்கோம். இது தவிர சென்னையில் ஹெல்ப் லைன்னு ஒன்று வச்சு அங்கங்கே ரோட்டில் இருக்கிற முதியவர்களை நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி அவங்கள கொண்டு போய் நல்ல ஒரு அடைக்கலம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சிறந்த சேவையை நாங்கள் 37 ஆண்டுகளாக நாங்கள் செஞ்சு கொண்டு வருகிறோம் சார். அருமையான விஷயம் சார். அந்த வேலை அப்படிங்கிறத தாண்டி அந்த சேவைன்னு சொல்கிறப்போ அவரோட மூதியில் ஒரு புன்னகையை பார்க்க முடியுதுல்ல சௌமியா? இந்த மாதிரி நிறைய பேர் இது ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயமா செய்யும்போது தான் நிறைய பேர் இதால் பலனடைகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட செக்டார் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிற கேட்டகரிக்கு அப்புறம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியுது. நான் சொல்ல வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் சார். இப்போ கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு பென்ஷன் வருது. ஸோ அவங்க பெருசாக அவங்களுடைய ஃபியூச்சர் பற்றி கவலை அப்படிங்கிறத கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம் கம்பேரிட்டிவ்லி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு சின்ன ரிஸ்க் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் தவிர்த்து ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணவங்க இல்லை பெருசாக ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப்பில் ஒர்க் பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட வயதான காலகட்டத்தில் போயிட்டு வேலை செய்கிறதும் ஒரு கடினமான விஷயம். அதே சமயத்தில் ஃபினான்ஷியலான ஒரு பேக்கப்பும் அவங்களுக்கு இருக்கணும். ஆனால் இந்த ஒரு விஷயம் பென்ஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்க்கு மட்டுமே இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும் தானே? உண்மைதாங்க. பென்ஷன் இல்லாதவங்க பாடு ரொம்பவும் கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க ஏன்னா சில கம்பெனிகள்லேருந்து ஓய்வு பெறும்பொழுது ஒரு தொகை கிடைக்கிது. அந்த தொகையை வெறும் சீக்கிரத்துலேயே அவங்க வீட்டு செலவுக்கு, பெண்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு, படிப்புக்குன்னு செலவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கையில் பணம் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டுருக்குது. அதுபோல் நிறைய பேர் எங்கள் சங்கத்தில் மெம்பராக இருக்காங்க. அவங்க எங்கள் சார்பில் ஏதாவது கோரிக்கைகள் வைங்க, எங்களுக்கு செகண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுங்க அப்படிங்கெல்லாம் கேட்குறாங்க. லாஞ்சிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 60 வயசில் ஓய்வு பெற்றால் கூட இன்னும் அவங்களால செயல்திறன் இழக்கிறதில்ல. அவங்க இருக்குது. 80 வயசு வரைக்கும் அவங்க வேலை செய்யலாம்.
ஒரு சில திறமைகளும் அவங்கக்கிட்ட இருக்குது. அனுபவத்தின் சார்பில் கிடைச்ச திறமைகள்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த திறமைகளை உபயோகப்படுத்தி அவங்க ஏதாவது வேலை செய்யலாம். அந்த மாதிரி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. நாங்களே டிபெண்ட்டாக மற்றவங்களை டிபெண்ட்டாக இல்லாமல் எங்களை நாங்களே சார்ந்து இருக்கிறோம், அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்தி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கும் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஆனால் இண்டிபெண்ட்டாக செயல்படணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் இன்றைக்கி நிறைய பேர் மத்தியில் இருக்குது இல்லையா? கண்டிப்பாக மற்றவங்களை தாண்டி அந்த இதில் ஐயா அவங்க சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா அந்த பென்ஷன் இல்லாதவங்க வந்து டிபெண்டன்சி அடுத்தவங்கள சார்ந்துடுறாங்க. சார்றப்போ அப்புறம் என்ன செய்கிறாங்க, இவங்கள் வாழ்ந்த காலங்களில் இருக்கக்கூடியப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலைகளும் மாறிடுது. அப்போ அந்த சார்ந்து வாழக்கூடியப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய கருத்துக்களை எக்கனாமிக்கலி இண்டிபெண்டன்ஸ் இல்லாததுனால அவங்களுடைய ஃப்ரீடமாக அவங்க கருத்துக்களை அவங்களால சொல்ல முடியல. குடும்பத்திலேருந்து ஒதுக்கப்படுறாங்க. அப்படி ஒதுக்கப்படுறப்ப தனிமை அவங்களுக்கு வந்து பல நோய்களை உருவாக்கிடுது. அது நாளாக ஆக அவங்க தனிமை இதாகிடுறாங்க. அது தனிமை மட்டும் இல்லாமல் நோய்வாயும் பட்டுடுறாங்க. அப்போ அந்த நோய்வாய்ப்படுறப்ப மேற்கொண்டு அவங்களுக்கு பல கஷ்டங்களுக்கு மத்தியில் ஈடுபட்டுறாங்க அவங்க. சார், இந்த நேஷனல் பாலிசி ஆன் ஓல்டர் பர்சன்ஸ் இது எந்தெந்த ஸ்டேட்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க சார்? இதோட செட்பேக்ஸ்லாம் எப்படி இருக்குது சார்? அதாவது நேஷ்னல் பாலிசி ஆன் ஓல்டர் பர்சன்ஸுங்கிறது அதே சொன்ன மாதிரி வந்து 1999 அதை கொண்டாந்தாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உருவாக்கப்பட்ட ஒரு பாலிசி. அதில் அருமையான சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் அதில் வந்து முதியோர்களுக்கு இருக்குது. ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டிஸ் என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் தனிமைப்பட்டு இருக்கக்கூடிய யாருமே கவனிப்பாரற்று இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு முதியோர் இல்லங்கள் எப்படி ஏற்படுத்துறதுன்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவ வசதிகள் ஜீரியாட்ரிக் வார்ட்ஸ் எல்லாம் எப்படி உருவாக்குறது, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு என்னென்ன வசதிகள் மருத்துவ வசதிகள் செய்யணும், சமூக பாதுகாப்பு பொருளாதாரம் எல்லாமே அதில் அடங்கியிருக்க ஒரு பாலிசி. ஆனால் நம்மளுடைய எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் த இந்தியா, நம்மளுடைய பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சில கால அவகாசங்களும் பண தேவைகளும் தேவைப்படுறதுனால அது முழுமையாக செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஓகே சார். அதை பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் இந்த திட்டம் 1999 வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த அளவு முழுமையாக அதை பயன்படுத்தலை அப்படின்னு வந்து சார் சொல்கிறாரு. ஓகே, நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டில் வந்து எழுதி போட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு ஹோட்டலுக்குள்ளே வந்து போனீங்கன்னா வந்து ஸ்பெஷல் மீல்ஸ் இவ்வளோ, இது வந்து அவ்வளோன்னு எழுதியிருப்பாங்க இல்லையா? ஆனால் இந்த கடையில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து இத்தனை % டிஸ்கவுண்ட் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய முக்கியத்துவம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த அவேர்னஸ் வந்து பரவிட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும், நிறைய மாற்றங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக தானே நம்ம பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இன்னும் தொடர்ந்து நிறைய பேசலாம். அதுக்கு ஒரு சின்ன பிரேக் போயிட்டு இருந்தலாம். ஓகே, புதியகம் FM ஸ்டேஷனில் இது இனியவா இன்று வெல்கம் பேக். புதியகம் FM ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க இனியவா இன்று வித் சபரி அண்ட் சௌமியா. எனக்கு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் நேஷனல் ப்ரொடெஸ்ட் டே, இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம்ல. ஸோ இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார் சாரும் ராஜசேகர் சாரும் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க, புரிய வச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். இந்த இந்திரா காந்தி பென்ஷன் ஸ்கீம் சார், இது யாருக்கான ஸ்கீம்? இது வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸில் இருக்குது அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இந்திரா காந்தி ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீமுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ஏற்படுத்தப்பட்ட ஸ்கீமு. அதில் வயதானவர்களுக்கு முதல் ஆரம்பிக்கும் போது 65 வயசுக்கு மேலேன்னு சொன்னாங்க. இப்போ 60 வயசுக்கு கொடுக்குறாங்க. 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆதரவு இல்லாதவங்களுக்கு 200 ரூபாய் கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அந்தந்த ஸ்டேட்டில் அது கொஞ்சம் கூட போட்டு அதை உயர்த்தி கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 200 ரூபாவோட 800 ரூபாய் சேர்த்து 1000 ரூபாவாக கொடுக்குறாங்க. டெல்லியில் 1500 ரூபாயாக கொடுக்குறாங்க. கோவாலையும் 1500 ரூபா கொடுக்குறாங்க. பாண்டிச்சேரியில் 1000 ரூபா கொடுக்குறாங்க. இது மாதிரி அங்கங்கே கொஞ்சம் அது கூடுதல் பண்ணி கொடுக்குறாங்க. மற்றபடி கிராண்ட்ஸ் எல்லாம் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வருது. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்க பணத்தையும் போட்டு மொத்தமாக கொடுக்குறாங்க. இதில் ஒன்றுக்கும் ஒரு க்ரைட்டீரியன் இருக்குது. ஒன்றில் 60 வயசுக்கு மேலே இருந்தவராக இருக்கணும், ஆதரவு இல்லாதவராக இருக்கணும், ரொம்ப டெஸ்டிடியூட்டாக இருக்கணும், விடோவாக இருக்கணும். இந்த மாதிரி விதவிதமான கண்டிஷன்ஸு 5-6 பிரிவுகள் இருக்குது. அதுங்களில் கொடுத்துட்டு வராங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 30 லட்சம் ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறாங்க இந்த ஸ்கீமில். நாங்கள் என்ன கேட்குறோம்னா, இந்த 1000 ரூபா கூட பத்தாது. இந்த காலத்தில் 1000 ரூபா வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? குறைஞ்சது 3000 ரூபாயை கொடுங்க, இல்லை ஒரு 2000 ரூபாவது கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பொருளாதார வசதி இல்லை அப்படிங்கிற காரணத்தை காட்டி அந்த 1000 ரூபாயில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க.
ஆனால் இது வந்து சார் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1000 ரூபாயில் வந்து ஒரு மாதம் முழுக்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் வந்து கஷ்டமான விஷயம். ப்ளஸ் வயசான காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மெடிக்கல் அப்படிங்கிறதே வந்து ஒரு தனியாக ஒரு லிஸ்ட்டே வந்துடும். கண்டிப்பாக. ஏன்னா ஒரு 60 வயசு ஆயிடுச்சுன்னா நம்மளோட மெடிக்கல் செலவுங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாகவும் ஆயிடுது நம்ம வாழ்க்கையில். அதை பற்றி தான் சார் என்னோட அடுத்த கேள்வியும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் அண்ட் ஹெல்த் கேர் தான் வந்து நம்மளுக்கு 58 வயசானாலும் சரி வயதானவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம பப்ளிக் செக்டரில் எந்த அளவு எஃபெக்டிவாக அது இருக்குது சார்? அதாவது நம்மளுடைய நீங்கள் பட்ஜெட்டு, நம்மளுடைய பொருளாதாரம், முதியோர்களுடைய எண்ணிக்கைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருதுகளை வச்சு பார்க்குறப்ப அது குறைவாக தான் இருக்குது. ஆனால் நம்மளுடைய அரசாங்கத்துடைய பட்ஜெட் விகிதத்தை பார்க்குறப்ப அவங்க நல்லாவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஜீரியாட்ரிக் வார்டுங்கிறத ஒன்று முதியோருக்கான ஒரு வார்டே உருவாக்கியிருக்காங்க. இங்கே நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கு அதில் ஒரு கவுன்சிலிங் சென்டர் இருக்குது, முதியோர்களுக்கான ஒரு ஃபிசியோதெரப்பி சென்டர் இருக்குது, முதியோர்களுக்கான தனியாக ஒரு ஓபியே உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் மருத்துவர்கள் குறைவாக இருக்கிற காரணத்தினால ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு இப்போ தான் உருவாக்கிக்கிட்டு வர்றாங்க. சில ஊர்களில் வந்து ஒவ்வொரு வாரத்தில் 3 நாட்கள் வந்து முதியோர்களுக்கு தனியாக ஒரு பிரிவை ஏற்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்களை போல் ஐயாவை நாங்களை போல் என்ஜிஓக்கள் கொடுத்த பெட்டிஷன்ஸ் மனுக்களை ஏற்படுத்தி மெடிசின்ஸ் வாங்குறதுக்கு தனி க்யூவே வச்சுருக்காங்க ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும். இப்போ ஜீரியாட்ரிக் டாக்டர்ஸும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜீரியாட்ரிக் மெடிசின்ஸை படித்து அவங்களும் வர்றப்ப அரசாங்கம் வந்து நம்மளுடைய மக்களுடைய எண்ணிக்கையை வச்சு பார்க்காம அவங்களுடைய பொருளாதாரத்தையும் அவங்களுடைய சூழ்நிலைகளையும் கருதி பார்க்குறப்ப மிக நன்றாகவே செய்கிறாங்க. இது தவிர அவங்க மொபைல் ஹெல்த்துங்கிறத ஒரு கான்செப்டையும் உருவாக்கியிருக்காங்க. பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் மூலமாகவும் அவங்க வந்து மக்களை ரீச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ முகாம்கள் நடத்தியும் அவங்களுடைய இதுகளை பண்ணுறாங்க. சில மருத்துவமனைகளுக்கு அவங்க அனுமதி அளித்து கண் சிகிச்சை முதியோர்கள் ஆகிட்டாங்கன்னா 60 வயசில் கேட்ராக்ட் வந்துடுது. நிறைய ஏழை முதியோர்களுக்கு வந்து பெரிய பெரிய கண் மருத்துவமனைகள் மூலமாக கேட்ராக்ட் அறுவை சிகிச்சைகள் பண்ணி அவங்கள இண்டிபெண்ட் ஆக்கிடுறாங்க, இன்னொருத்தரை சார்ந்து இருக்காமல் கண்புரையில் நோயிலேருந்து. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாமே அரசாங்கம் வந்து ஓரளவு செய்கிறாங்க. இந்த அளவு அவங்க ரீச் பண்ண முடிஞ்ச அளவு அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க அரசாங்கம். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து ரீச்சே ஆக முடியாமல் இருந்தது, இப்போ ரீச் பண்ணிடுறாங்க. சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி நாங்கள் இந்த ஒரு அவேர்னஸ் டேயில் க்ரியேட் பண்ணி இது வந்து ஒரு எல்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு முந்தி வந்து எல்டர்ஸ்னால் அது கண்டுக்காமல் இருந்தப்பட்ட ஒரு இஷ்யூ. இப்போ முதியோர் அப்படின்னா அது ஒரு இஷ்யூவாகவே மக்களும் அரசாங்கமும் எடுத்து செய்யக்கூடிய சூழ்நிலைகளுக்கு வந்து நீங்கள் மற்ற இதுகளை பார்க்குறப்ப ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸுக்கு முதியோர்களுக்கு அரசாங்கம் சிறந்த முறையில் தான் உதவி செய்கிறாங்க சார். கண்டிப்பாக அரசாங்கம் நீங்கள் சொல்ல நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்தாலும் இன்னுமே நிறையா பண்ணுவாங்க அப்படின்னு நாங்களும் நம்புகிறோம் சார். வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபில்டான ஆட்கள் கிட்ட வந்து நாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கும் பொழுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட சேர்ந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ வயதானவர்கள் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆட்கள்னு வந்து சொல்லலாம் இல்லையா? ஸோ அவங்க வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கேர் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அரசாங்கமும் இதுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு வந்து ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் இல்லாமல் வந்து பொதுவாக முதியவர்களுக்கு அரசாங்கம் என்னென்ன சலுகைகள்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த ட்ராவலில் ரயில்வே ட்ராவலில் பெண்களுக்கு 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு 50% ட்ரெயின் ஃபேரை தள்ளிடுறாங்க, பாதி தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆண்களுக்கு 40% சார்ஜ் பண்ணுறாங்க. இது எல்லா கிளாஸு எல்லா ட்ரெயின்ஸ்லையும் கிடைக்கிது இந்த சலுகை. தென் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்பொழுது கூடுதல் வட்டி மற்றவங்களுக்கெல்லாம் 8%, 9%, 10% கொடுக்குற கேட்டகரியிலலாம் கூட ஒரு 1/2%, 3/4% சீனியர் சிட்டிசன்ஸுக்கு பேங்க்குங்களில் கொடுக்குறாங்க. பேங்க்குங்களில் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. டாக்ஸேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து சீனியர் சிட்டிசன்ஸில் 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் இன்கம் டேக்ஸ். அதுவும் 80 வயசு தாண்டி இருந்தாங்கன்னா 5 லட்சத்து ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் டேக்ஸு. ஸோ இன்கம் டேக்ஸுங்கிறது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஒரு பெரிய பர்டனாகவே இல்லை. இப்போது அந்த மாதிரி சலுகையாக கொண்டு வந்துட்டாங்க. அதை கவர்மெண்ட்டுக்கு இதனால் ரெவென்யூ லாஸ் தான் இருந்தாலும் சீனியர் சிட்டிசனுடைய நலனை கருதி அந்த மாதிரி ஒரு டாக்ஸேஷனில் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி மெடிக்கல் பெனிஃபிட்ஸு, மெடிக்கல் இன்சூரன்ஸு அந்த மாதிரி நிறைய அந்தந்த ஸ்டேட்டில் ஒரு மாதிரி கன்செஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. டெல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ரிக்ரியேஷனல் சென்டர்ஸ் அப்படின்னு சீனியர் சிட்டிசன்ஸ்க்காகவே ஏற்படுத்தி அங்கே சாயந்தரம் போனால் உட்காந்து பொழுதுபோக்கலாம், ஒரு கப் டீ சாப்பிட்லாம் 4 பேர் சேர்ந்து, அந்த மாதிரிலாம் சலுகைகள்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அண்ட் பப்ளிக் பிளேசஸை accessibility ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆர் பப்ளிக் டிரான்சாக்ஷன்ஸ் பேங்க்கில் அல்லது டிக்கெட் வாங்குகிற இடங்களில் அங்கெல்லாம் அந்த கன்செஷன்ஸு, இந்த இப்போ செப்பரேட் க்யூஸு, செப்பரேட் கவுண்டர்ஸு இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தி கொடுத்து சலுகைகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க.
ஆனால் எங்களுக்கு கூற்று என்னன்னா இது போராது, இதில் எல்லாம் அர்பன் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தான் வேணால் இது பெனிஃபிட்டாக இருக்கலாம். ரூரல் சைடில் உங்களுக்கு பெரும் பகுதி சீனியர் சிட்டிசன்ஸ் அங்கே தான் இருக்காங்க, ஒரு 70% மேலே இருக்காங்க. அவங்க நிலைமை எக்கனாமிக்கலி வெரி புவர், அவங்களால செல்ஃபாக சம்பாதிச்சு செல்ஃப் சப்போர்ட்டிவாக இருக்க முடியல. அப்படிங்கிறது தான் அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இந்த ஓல்டேஜ் பென்ஷனை எக்ஸ்டென்சிவாக அந்த கிராம பக்கங்கள்லாம் கிடைக்கிற மாதிரி கொடுக்கணும். இப்போ சில இந்திரா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஸ்கீம்னு இருக்குது. அதில் எம்ப்ளாய்மெண்ட்டு இவங்களுக்கு போகிறதுக்கு இன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தில் உடலில் அளவு கிடையாது. அதனால் இவங்க வெறும் பென்ஷன் வரும், உட்காந்த இடத்துல பென்ஷன் வாங்குற மாதிரி தான் இருக்கணும். அந்த பென்ஷனு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். கிராம பக்கத்துலேயாவது 2000 ரூபாய் கொடுத்தா தான் அவங்களுக்கு அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது. சரி, அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, அந்த காலத்தில் ஜனத்தொகை கம்மியாக இருந்தது. 1947 எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 30 கோடி பீப்புள் தான் இருந்தோம். அதில் சீனியர் சிட்டிசன்ஸ் 60 வயசு, அப்போல்லாம் லாஞ்சிவிட்டியே கம்மியாக இருந்தது. 47 தான் ஆவரேஜ் ஏஜ் அப்போல்லாம். அப்புறம் போக அந்த பப்ளிக் ஹெல்த் எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அதிகம் ஆக லாஞ்சிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆச்சு, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. இன்றைய தேதியில் 120 கோடி பீப்புள் இருக்காங்க இந்தியாவில். அதில் 10% சீனியர் சிட்டிசன் இருக்காங்க. 12 கோடி பேர் சீனியர் சிட்டிசன். இப்போ தான் அந்த சீனியர் சிட்டிசன்ஸோட ப்ரெசன்ஸ் இந்த கண்ட்ரியை நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க, இவ்வளோ சீனியர் சிட்டிசன்ஸு இருக்காங்களேன்ட்டு. அப்போ தான் அவங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு ஹைலைட் ஆகுது, இவ்வளோ இருக்குது அவங்க ப்ராப்ளம்ஸு அப்படின்ட்டு. அதனால் இப்போ அந்த சம் ஃபோக்கஸ் இஸ் பீங் கிவன், அந்த அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கிது, செஞ்சுட்டு வராங்க. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆணும் வேலைக்கு போகிறாரு, பெண்ணும் வேலைக்கு போகிறாங்க. முன்னெல்லாம் முதியோர்கள் வீட்டில் இருக்கும்போது டாக்டரின்லாம் பார்த்துக்குவாங்க, ஒய்ஃப் பார்த்துக்குவாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி ஃபேமிலி மெம்பர்ஸ். நவ் ஹி இஸ் ஐசோலேட்டட். குடும்பத்தில் பெரியவர் எங்கே இருக்காருன்னு யாரும் கவனிக்கிறதுக்கே ஆள் இல்லை. அவங்க காலையில் 8-9 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் இது ஆணும் வேலைக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு, பெண்ணும் வேலைக்கு ரெடியாக இருக்காங்க, பசங்களும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த முதியோருங்க தான் அவங்க ஒன்று யாரும் கவனிப்பில்லை. அவங்கெல்லாம் பார்க்குக்கு வந்துடுறாங்க. பார்க்குக்கு வந்து உட்காந்துருக்காங்க. என்ன சார், அவங்கெல்லாம் 9 மணிக்கு தான் வீடு எங்களுக்கு கிடைக்கும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்குள்ளே நுழைய முடியும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்புறமா 9 மணிக்கு மேலே தான் போய் இவங்க குளிச்சு கொண்டு அவங்க சாப்பாடு இதாக இருந்ததுன்னா சாப்பிட்டு அந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டு இருக்குது. ஸோ ஒன் ஹேண்ட் லாஞ்சிவிட்டி வந்து அவங்களுக்கு வாழ்நாள் நீடித்து இருக்குது. அந்த அதர் ஹேண்ட் கவனிப்பார் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயமாண்ணா. நம்மளுடைய நாட்டில் நம்மளுடைய கலாச்சாரம்னு எடுத்துட்டோன்னா சபரி, நம்ம வந்து மதம் சார்பற்று தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். எந்த ஒரு ரிலீஜனாக இருந்தாலும், ஏதாவது ஒரு முக்கியமான பண்டிகையாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷமாக இருந்தாலும் வீட்டில் இருக்க பெரியவங்க தான் அதை எடுத்து வந்து செய்வாங்க. எந்த ஒரு விஷயம், ஹிந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டியனாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், எனி ரிலீஜன் ஆஸ் ஆஃப் தட், ஒரு முதியவர் தான் அதை எடுத்து வந்து செய்வாங்க. ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம முன்னோர்கள் வச்சாங்கன்னா, முதியவர்களுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து வர தலைமுறைக்கு வந்து போய் சேரணும், அவங்களுக்கும் வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் எந்த ஒரு விஷயத்தை வந்து வச்சாங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை வந்து கடைபிடிச்சிட்டு தான் வராங்க இல்லையா? கண்டிப்பாக. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஆரம்பம் வந்து எவ்வளோ தூரம் அழகாக இருக்கும், அந்தளவு முடிவும் ரொம்ப ரொம்ப அழகாகவே இருக்கும். எப்போ ஆரம்பம் வந்து ஒரு முதியோர்களை நம்ம கொடுக்க போகிறோமோ அதோட விஷயங்கள் எல்லாமே அந்த பாரம்பரியத்தை தாண்டி, பண்பாடை தாண்டி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கை பக்குவம்னு சொல்லுவாங்களே, எல்லாமே அதில் இருக்கும். கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் பாட்டி சொல்கிற வடை மாதிரி நான் வரைக்கும் வேறு எங்கேயும் சாப்பிட்டதே கிடையாது. எங்கே சுற்றினாலும் நீங்கள் வந்து அங்கே வந்து நிற்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் நிற்கிறீங்க. இருந்தாலும் இது சம்மந்தமாக இல்லை, அதாவது வடை சம்மந்தமாக இல்லை. நம்ம வந்து இன்னைக்கு சீனியர் சிட்டிசன் நேஷனல் ப்ரொடெஸ்ட் டே சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பேசலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை இன்று வித் சௌமியா அண்ட் சபரி. ஓகே, அடுத்து என்ன விஷயம் பேச போகிறோம் தெரியுமா உனக்கு? ஏங்க இப்படி டக்குன்னு வந்து ரொம்ப கோவமாக இருக்கேன். ஏன் கோவமாக இருக்கீங்க? ரொம்ப கோவமாக இருக்கேன். ஏன் தெரியுமா? சீரியஸாக எனக்கு ஒரு சின்ன கோவம் என்ன அப்படின்னு சொல்லணும் பார்த்தோன்னா, அதாவது நம்ம வீட்டில் இருக்க ஓல்டேஜ் பீப்புளை நம்ம நிறைய பார்த்துக்கிறது கிடையாது. ஏன்னா வயசானவங்க தானே, இது அவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கணுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. கிடையவே கிடையாது. அவங்களுக்கு தான் நம்மளோட ஜென்ரலாக வயசு எவ்வளோ அதிகமாகுதோ அந்தளவு அவங்க எக்ஸ்பீரியன்ஸும் சரி, அறிவும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். கரெக்டாக வந்து சொல்லிட்டீங்க. ஆனால் நீங்களே இவ்வளோ சொல்லும்போது வந்து எனக்கும் நிறைய ஆர்வம் வந்துருச்சு. அதனால தொடர்ந்து பேசலாம்.
அண்ட் சார் நீங்கள் வந்து பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பப்ளிக் இடத்துல வந்து இருக்கிற ஆக்சசிபிலிட்டி ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் பற்றி வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போது நம்ம சிட்டியே வந்து எடுத்துக்கிட்டாலும் வந்து மால்ஸாக இருக்கட்டும், சினிமா தியேட்டர்ஸாக இருக்கட்டும், பஸ் ஸ்டாப்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், அப்புறம் வந்து டி நகர் மாதிரி வந்து எப்பவுமே ரொம்ப பிஸியாக இருக்கிற இந்த மாதிரியான அர்பன் ஏரியாஸில் சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பஸ் ஸ்டாப்ஸில் வந்து அந்த ஸ்டெப்ஸ் வந்து கீழே இருக்கணும், ஏன்னா அவங்களால ரொம்ப ஏற முடியாது, மூட்டு வலிக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாங் க்யூஸ் இருக்கும்பொழுது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு தனியாக க்யூ, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து என்னென்னலாம் வந்து கவர்மெண்ட் செஞ்சுருக்காங்க, இன்னும் வந்து செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறாங்க, நவ் அண்ட் தென் செய்கிறாங்க. இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் செப்பரேட் கவுண்டர் ஒன்று வைக்கிறாங்க, அப்புறம் செப்பரேட் க்யூன்னு வைக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அதுக்கு யாரும் ஆள் வரலன்னா, இங்கே ஆள் ஸ்டாஃப் பத்தலைன்னா அந்த கவுண்டரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க, க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் திருப்பி நாங்கள் கொய்யாபுரான்னு அடிச்சுக்கிட்டா அப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு முழு ஈடுபாடு இல்லாமல் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மாறணும். மாறி நாங்கள் ரெகுலராகவே இருக்கணும். கவுண்டரில் வராங்களோ வரலையோ அதுக்குன்னு ஒரு கவுண்டர் இருக்கணும். சீனியர்ஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். நான் இப்போ அயல்நாட்டிலலாம் நீங்கள் போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் கவுண்டர் தனியாக இருக்குது சீனியர் சிட்டிசன்ஸ். நான் வந்து ஆர்லிங்டன் சிமெட்ரின்னு இதில் வாஷிங்டனில் கிட்டே இருக்குது, அங்கே போனேன். நான் ஜென்ரல் க்யூலேயே நின்று அந்த டிக்கெட் வாங்கிறதுக்காக நின்னேன். அந்த கவுண்டர் கிளார்க்கு அங்கேருந்து பார்த்து ப்ளீஸ் கம் அவுட் திஸ் சைடுன்னு சொல்லி அதுக்கு தனியாக ஒரு கவுண்டர் இருக்குது, அங்கே என்னை கூப்பிட்டுன்னு போய் அங்கே டிக்கெட் கொடுத்து, அது ஆல்சோ கன்செஷனல் டிக்கெட். எல்லாருக்கும் $2 சீனியர் சிட்டிசனுக்கு $1 அந்த மாதிரி கன்செஷன் டிக்கெட்டு. சீனியர் சிட்டிசன் இப்போ இதில் பெரிய ஸ்கை டவரில் ஏறும்போது கூட அது ஒரு கன்செஷன், சீனியர் சிட்டிசன் கன்செஷன் கூப்பிட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா நான் அந்த நாட்டுக்கு வெளியே இருந்தாலும் எனக்கு தெரியாது, அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க, உங்கள் சீனியர் சிட்டிசன் கன்செஷன் டிக்கெட் நீங்கள் இதில் போங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு அக்கறை காட்டணும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு. பொது இடத்துல அக்கறை காட்டணும். நம்ம தெருவிலலாம் பிளாட்ஃபார்மே கிடையாது. ஒரு ரோடை கடந்து செல்கிறதுக்கு ஒரு ரொம்ப ஆபத்தான காரியமாக இருக்குது. இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் மாறுறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து தான் மாற முடியும். அவ்வளோ நோபடி கேர்ஸ். அங்கே அப்படி இல்லை. when they see a senior citizen, கார் நிப்பாட்டி அந்த உள்ள டிரைவர் நம்மளை போக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கடந்து போகிறாங்க. அது ஒரு பழக்கமாக இருக்காங்க. எல்லார்ட்டையுமே எல்லா ஊர்லேயுமே பார்க்கலாம். அந்த மாதிரி எல்லாரும் செய்கிறாங்க. யாருக்குமே டைம் இல்லாமல் எல்லாம் ரஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஓரமாக நிற்கிறீங்க, ஒரு கார் போகுது, அவன் தூரத்துலேருந்தே பார்க்குறான், நீங்கள் நின்றுட்டு இருக்காங்க, யூ ஆர் ட்ரைங் டு கிராஸ் த ரோடுன்னு உங்ககிட்ட வந்து ஸ்லோ டவுன் பண்ணி ஹி வில் வேவ் யூ டு தட் சைட், அந்த பக்கம் போங்க அப்படின்னு அதுக்கப்புறம் போவோம். அந்த அளவுக்கு ஒரு கன்சிட்ரேஷன் இருக்குது ஒரு எல்டர்லி பர்சனை பார்த்தா. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே சார் சொல்கிறப்ப தான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது. நம்ம நாட்டில் ரூரல் பீப்புளுக்கு எந்த அளவு, அதுவும் ஓல்டு சிட்டிசனுக்கு எந்த மாதிரி ஸ்கீம்லாம் கொடுக்குறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார் சொல்கிறப்ப வெளிநாட்டில் வந்து யாராவது வந்து குறுக்க வந்தாங்கன்னா, ரோட் கிராஸ் பண்ணி நின்னாங்கன்னா நின்று வேவ் பண்ணி நீங்கள் போங்க, அதுக்கப்புறம் நம்ம போவோம், நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எந்த நாட்டிலலாம் இந்த மாதிரி அதிகமான ஸ்கீம்ஸ் ஃபார் ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு இருக்குது? அதே மாதிரி ரொம்ப அருமையான விஷயங்கள் நம்ம நாட்டில் எது வந்து நல்லாயிருக்கும் சார்? அதாவது சார், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அவங்க நாடுகளில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஸ்கீம் இதெல்லாம் அங்கே வந்து பாப்புலேஷன்ஸ் கம்மி, அங்கே டேக்ஸ் நிறையா பே பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு வசதிகள் செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நம்ம நாட்டில் வந்து இவ்வளோ நாளாக அதை நம்மளே கவனிச்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம நாட்டு வீடுகளில் வந்து கூட்டு குடும்பங்கள் அதிகமாக இருந்தது. நம்ம ஒரு இன்ஸ்டியூஷனுக்கோ அல்லது ஒரு வயதானவர் இருந்தால் அவரை பார்த்துக்கிறதுக்கு சார் சொன்ன மாதிரி வீட்டில் ஆள்கள் இருந்தாங்க. இப்போ தான் அந்த கூட்டு குடும்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறதுனால தான் இப்போ இந்த முதியோர்களுடைய பிரச்சனைகள் அவங்கள பார்க்குறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது. கிராமப்புறங்களில் இன்னமும் கூட்டு குடும்பங்கள் இருக்குது. மைக்ரேஷன் ஆகி அவங்க வேலைகளுக்கு வந்துட்டாலும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அவங்கள பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் முடியாதவங்களுக்கு சத்துணவு மையத்தில் கூட அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற அதாவது அங்கே ஏஎன்எம்ங்கிறவங்க ஒரு நர்ஸு வந்து வாரத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ஊர்கள்லையும் அவங்க நடந்து வர்றாங்க. அவங்க வந்து அந்த முதியோர்களுக்கு ரொம்ப இதாக இருக்கிறவங்களுக்கு, டிசீஸ்டு பேட்டர்னாக இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு டயபெட்டிஸ் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு, ரெகுலராக க்ரானிக் டிசீஸ் உள்ளவங்களுக்கு மெடிசின்ஸ் கொடுக்குறாங்க. இது தவிர அவங்களுக்கு ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுகள் வந்து அவங்களுக்கு ஒரு உடைகள் கொடுக்குறாங்க, ஒரு சேலைகள், வேஷ்டி, ஓய்வூதியம் தவிர. ஸோ இந்த அளவு தான் நம்மளுடைய அரசாங்கம் வந்து
அவங்க பெற்ற பிள்ளைகளும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த இடங்களும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இந்த அளவு அவங்க அரசாங்கம் முன்னுக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார். நம்ம சார் சொன்னபடி இந்த நீங்கள் பொது இடங்களில் வந்து இதை மாதிரியெல்லாம் இருக்குது, வெளிநாடுகளில் இருக்குது, இங்கே எப்படின்னு மக்களுடைய மனநிலை மாறணும் சார். அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் டே நாங்கள் எதுக்கு இங்கே வந்து இந்த இதில் சொல்கிறோம்னா, ஒரு 10 பேருக்கு அதை ரீச் ஆகணும். உங்களுடைய அது என்ன சொல்லுவீங்க, உங்களுடைய வியூவர்ஸுக்கு அது ரீச் ஆகிறப்ப அவங்க வந்து மனநிலைகள் மாறும் சார். நம்ம இன்னி முதியோர்களை வந்து நம்ம பாதுகாக்கணும், அவங்களுக்கு ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் ஃப்ரெண்ட்லி சொசைட்டியை நம்ம உருவாக்கணும், சமூக பாதுகாப்பு கொடுக்கணும். கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸ் எப்பயுமே ரொம்ப நல்லவங்க, எல்லாமே சொன்னால் நல்லதை எடுத்துப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதுனால இனிமேல் யார் ஒரு ஓல்டு பீப்புள் நின்னாங்கன்னா நீங்கள் வழி விட்டு போங்க அப்படின்னு நாங்களும் ஒரு ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். ஆமாம் தானே சௌமியா? இல்லை, ரொம்ப கரெக்டாக தான் வந்து சொன்னீங்க. ஆனால் ஒரு விஷயம் நம்ம வந்து இதில் வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி நம்ம டேவே பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் நேஷனல் ப்ரொட்டஸ்ட் டே. ஸோ வந்து 2010 வந்து சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு போராட்டம் பண்ணி சலுகைகளையும் நம்மளுடைய உரிமைகளையும் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருந்தாலும் இன்றைக்கி அது ஒரு அவேர்னஸாக வந்து மாறி இருக்கு. ஸோ 2010 நீங்கள் ஒரு ப்ரொட்டஸ்ட்டாக ஆரம்பித்து இன்றைக்கி வந்து அவேர்னஸில் வந்து இது முடிஞ்சிருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு வளர்ச்சியை, ஒரு சேஞ்சஸை வந்து ஒரு மாற்றத்தை பார்க்குறீங்களா சார்? கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு தான் வருது. பத்திரிகைகளில், ஊடகங்களில் எல்லாம் இதை பற்றி நீங்களே இப்போ ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறீங்க, அதனால் ஜனங்களுக்கெல்லாம் இது தெரிய வருது இல்லையா? அதனால் இது ஹேஸ் சம் எஃபெக்ட், இதனுடைய எஃபெக்ட் இருக்குது. நிறைய நன்மைகள்லாம் ஏற்பட்டு தான் வருது. இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக வரணுங்கிறது தான். கண்டிப்பாக வரும் அப்படின்னு தான் நாங்களும் நம்புகிறோம் சார். ஏன்னா இன்றைக்கி வந்து நேஷனல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக. ஆனால் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் வந்து கவர்மெண்ட் செய்கிறதெல்லாம் இருக்குது, முதல்ல நம்ம ஃபேமிலியில் இருக்கிற முதியோர்களுக்கு வந்து செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரணும். அதே மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்க வயதானவன்ட்ட போய் கேட்பேன், பாட்டி இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அப்படி பொறுமையாக உட்காந்து அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் நிறையா டவுட் கேட்டாலும் ரொம்ப அழகாக தெளிவாக எங்களுக்கு புரியும் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி. அதுக்கு முன்னால் நீங்கள் முடிகிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ், உங்களுடைய ப்ரோக்ராம் சார் சொன்னது போல் இந்த ப்ரோக்ராமே நீங்கள் கொண்டாடுற அளவுக்கு முதியோருடைய இஷ்யூ வந்து பெருசாகிருச்சுங்கிறது இந்த டேயை ஆரம்பித்தவர் அவர். அந்த டேயை வந்து அது வெற்றி அவருக்கு தான் சேரும். இந்த இதில் முக்கியமானது ஒன்றுன்னா, இன்றைக்கி முதியோர்களுக்கு ஒரு சேஃப்டி தேவைப்படுது. தனிமையில் இருக்க முதியோர்களை வந்து அன்சோஷியல் எலிமெண்ட்ஸு அவங்க என்ன செஞ்சிடறாங்க, பணத்துக்காகவும் நகைக்காகவும் அவங்கள அடித்து கொண்டுட்டு சாதாரண ஒரு 10 பவுனுக்கு அவங்கள்ட்ட பிடுங்கிட்டு போயிடுறாங்க. அல்லது அவங்க வாங்கக்கூடிய ஒரு 500 ரூபா 1000 ரூபா பென்ஷனை பிடுங்கிக்கிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் சமூக பாதுகாப்பு அவர்களுக்கு ஏற்படுத்தணும். அதற்கு உங்களுடைய மீடியாக்கள் மூலமாக முதியோருடைய பிரச்சனைகளை நீங்கள் வருங்காலத்தில் எடுத்து சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு கிடைக்கும். அப்போ என்ன ஆகும்னா, சீனியர் சிட்டிசன் ஃப்ரெண்ட்லி கம்யூனிட்டி ஒன்று உருவாகிறப்ப அவங்க சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதை உங்களுடைய டிவி மூலமாக இது மூலமாக நீங்கள் மேற்கொண்டு அந்த முதியோர்கள் பற்றிய அந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை பற்றி நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் எடுத்து சொல்லி அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதற்கு நீங்கள் ஒத்துழைக்கணுங்கிறத நான் பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக சார். இனிமே நாங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இந்த விஷயம் கண்டிப்பாக ரீச் ஆகும். எப்படி வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து அவேர்னஸாக மாறி இருக்கும், இந்த அவேர்னஸ் பல்மடங்கு பெருசாக எல்லாருமே இது ஒரு ஹாப்பியஸ்ட் டேவை கொண்டாட எக்கச்சக்கமான வாய்ப்புகள் நம்மகிட்ட இருக்குது. மதன சௌமியா, கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நம்ம பதிவு பண்ணிட்டோம். ஆனாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு புதிய FM ஸ்டேஷனில். இது இனி வரை இன்று நம்ம அடுத்து வந்து ஒரு வெப்சைட் சொல்லணும் இல்லையா? ஆமாம், இன்னைக்கு வெப்சைட் சொல்ல போறீங்க. ஓகே, இன்னைக்கு வந்து சொல்கிற ஒரு வெப்சைட் வந்து நம்ம டேக்கு ரிலேட்டடான ஒரு வெப்சைட் தான். seniorjournal.com ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன். SENIORJOURNAL.com seniorjournal.com. இந்த வெப்சைட்ல என்னென்ன இருக்குது சௌமியா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான ஒரு வெப்சைட் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். இந்த ஒரு வெப்சைட்டில் மற்ற வெப்சைட்ஸ்க்கான கீ வெப்சைட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்ஸ்க்கான ஒரு லிங்க் வந்து இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து முதியவர்களுக்கான விஷயங்கள் பற்றி வந்து தெரிஞ்சுக்கணும், இல்லை கவர்மெண்ட்டில் என்னென்ன சலுகைகள்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை பற்றி வந்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை வந்து அவங்களுக்கான மெடிசினல் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து எங்கெங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. நிறைய பேர் இப்போ வீடு கட்டும் பொழுதே அவங்க வீட்டில் வந்து முதியவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா வீட்டில் அந்த ரெயிலிங் சிஸ்டமோட வந்து கட்டுறாங்க. இப்போ பாத்ரூம்லனா கூட வந்து அந்த சைட் ரெயிலிங்ஸ்லாம் வந்து வைக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கான கருத்து. இப்படி வந்து முழுக்க ஒரு சீனியர் சிட்டிசன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான மொத்த
விஷயங்களும் இதில் இருக்கும். அருமையான விஷயம். எல்லா விஷயமுமே தெரிஞ்ச முதியோர்கள் தான். நான் அவங்கள பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த வெப்சைட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்ட். ஏன்னா அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபெசிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறோமோ அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஒரு கம்ஃபர்டான ஒரு ஜோன் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும்ல. கண்டிப்பாக. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? என்ன பண்ண போகிறோம்? ஃபீட்பேக் கேட்க போகிறோம். கேளுங்க. ஃபீட்பேக். ஓகே, இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமில் எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உடனே ஃபீட்பேக் பண்ண வேண்டியதுனா உங்கள் மெயில் அட்ரஸ்லேருந்து ஜாலியாக எங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிவிடுங்க. எப்படி அனுப்பிச்சுடணும் அப்படின்னா feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு தாராளமாக ஒரு மெயிலை போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, கால் பண்ணி நீங்கள் சொல்லலாம். இல்லை ஸ்க்ரீனில் தெரியிற அட்ரஸ்க்கு தபால் மூலமாகவும் நீங்கள் வந்து எழுதி அனுப்பலாம். ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏற்கனவே வந்து இவ்வளோ லெட்டர் வந்திருக்கு, அந்த லெட்டர் நான் உடனே போய் படிக்கணும். அதனால டக்குனு முடிச்சலாமா? புதிய FM ஸ்டேஷனில் இது இனி என்று வித் சபரி சௌமியா.